இந்த வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிற நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்து யூடியூப்பரான எஸ்கே வ்ளாக், எஸ்கே வியூன்னு சொல்லக்கூடிய 2 சேனலுடைய ஓனரான கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா அண்ணா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். தெரியாத ஆட்களுக்கு ஸ்வீட்டாக சொல்லணும்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு கஷ்டப்படுற ஆட்களில் போய் அதை வீடியோ எடுத்து எங்கள் புலம்பெயர் உறவுகள்கிட்ட காசுகளை வாங்கி அவைகிட்ட கொடுத்து அவைக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு சேவையாக செஞ்சு கொண்டிருக்கவரான் கிருஷ்ணா. ஸோ அவர்கிட்ட சேவையில் இவ்வளோ காலம் எனக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லை, எந்த விதமான கோவம் இல்லை. அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட வேலை எந்த விதமான பிரச்சனையும் கூட இல்லை. ஆனால் சமீப காலமாக அவருடைய செயற்பாடுகள் எனக்கு வெறுப்பை தருது. ஒரு தமிழ்னாவும் எனக்கு வெறுப்பை தருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனாவும் எனக்கு வெறுப்புகளை உருவாக்குது. ஸோ இதில் நான் கதைக்க போகிற விஷயம் என்னடா கிருஷ்ணா அண்ணா பற்றி என்ன கதைக்க போகிறேன். அண்டு கிருஷ்ணா அண்ணா பற்றி தான் டிக்டாக்கை வந்தாலே கதைக்கிறேன். டிக்டாக்கில் நிறைய வீடியோ வருது, காசுகள் அடிக்கிறார், ஆட்கள்கிட்ட காசு மாற்றுறார், காசை கொள்ளை அடிக்கிறார். அதை பற்றியா நீங்கள் கதைக்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அதை பற்றி நான் அதில் ஒரு விஷயம் கதைக்க போகிறதில்லை. அவருக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருது, எங்கேருந்து காசில் வருது, அதில் அவர் எவ்வளோ கொடுக்குறாரு, எவ்வளோ வாங்குறாரு சொல்லி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத உண்டு. இதில் நான் கதைக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு தமிழனா, ஒரு மனிதனா எனக்கு அவருடைய செயற்பாடு வெறுப்பத்தை தான் முதலே சொன்னேன். அந்த விஷயங்களை பற்றி தான் முக்கியமாக நான் கதைக்க போகிறேன். அதை விட அவர்கிட்ட காசு பிரச்சனை பற்றி, அவர் காசை பற்றினா அதை கதைக்க போகிறதே இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு முன்னே இந்த சேனலுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் தான் முதல் தடவை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம் இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த சுதந்திர தினம் முகமாக யாழ்ப்பாணத்தில் பன்னர் கடற்கரையில் ஒரு மாபெரும் அணியை திரட்டி அதில் சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்தது. சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கும் கிருஷ்ணா அளவை கலந்து கொண்டதுக்கும் என்னடா சம்மந்தம், அதில் என்னடா பிள்ளை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் நான் இலங்கையின் சுதந்திர தினம் என்று சொல்கிறது இலங்கை வாழ் சிங்கள மக்களுடைய சுதந்திர தினமே தவிர இலங்கை வாழ் ஈழத்தமிழ் மக்களுடைய சுதந்திர தினம் அதை நாங்கள் கொண்டாடுறது இல்லை. அது எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், இந்த நொடி வரைக்கும் இலங்கை ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கைன்னு சொல்கிறது, சுதந்திரம் என்று சொல்கிறது இன்னுமே கிடைக்கல என்று சொல்லித்தான் நாம் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதை விட அந்த விஷயம் எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும். அது எப்படி கிருஷ்ணாவுக்கு தெரியாமல் போனோன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. அதோட முக்கியமான விஷயம் என்னதான் இன்றைக்கு சிங்கள அரசு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம், தமிழ் மக்களுக்கு நாங்கள் அப்படி செய்வோம், தமிழ் மக்களையும் ஒரு சம உரிமையாக பார்ப்போம்னு சொல்லி ஒரு நாடக போர்வை நடத்தினாலும் அந்த போர்வைக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிறது ஒரு விஷ பாம்பு தான். அது எந்த நேரமும் வெளியில் வரவும் கூட கொத்தவும் கூடும். அது ஏன் கிருஷ்ணா அண்ணாவுக்கு எட்டாமல் போனோன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. அதை விட அந்த சிங்கள கொடி, சிங்கள அரசுன்ற கொடி, அந்த வாழேந்திய சிங்கத்தை பார்த்தாலே எங்கள் மக்கள் மத்தியில் சரி, எங்களுக்கு சரி ஒரு வெறுப்பு தான் பெறும், கவலை தான் பெறும், கோபம் தான் பெறும். இந்த அரசு தானே, இந்த இராணுவம் தானே எங்கள் மக்களை கொத்தாக கொண்டு குமிச்சது. குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என்று பார்க்காம, பாரபட்சம் பார்க்காம கொண்டு குமிச்சது இந்த அரசு தானேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அப்படிப்பட்ட கொடியை கிருஷ்ணாவும் சரி, கிருஷ்ணாவும் சரி, அவர்கிட்ட நண்பர்களும் சரி, அதில் என்ன சொல்லினோம்னு சொன்ன அந்த வீடியோவில் தமிழ் மக்கள் இதோட கருப்பு நாளாக கொண்டாடாமல் இந்த கொடிகளை உங்கள் வீடுகளில் பறக்க விடுங்கன்னு சொல்லி, இது எவ்வளோ ஒரு மோசமான செயற்பாடுன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. அதை விட முக்கியமான விஷயம், இந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பாய்ஸ் கொஞ்சம் பேர் குழுவாக அதுக்கு போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு எந்த யூடியூபர்ஸும் வீடியோ போடவும் இல்லை, யாரும் பேரில் ஆதரவு தெளிக்கவும் இல்லை. ஈவன் கிருஷ்ணா அண்ணா கூட அதை பற்றி கதைக்க கூட இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணா அண்ணா அதை பற்றி வீடியோ எடுத்து தான் போய் அங்கே ஒரு கலந்து கொண்டு வீடியோ போட்டுருத்தான்னு சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை நான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரு தினத்துக்கு போக நினைச்ச கிருஷ்ணா அண்ணா ஏன் அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்கல, அதுவும் கூட கண்ணுக்கு தெரியலையா என்று சொல்லி கேட்குறதா இந்த முதலாவது கேள்வி. இந்த விஷயம் நிறைய தமிழ் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறினோன்னே இதற்கு தான் செஞ்சது பிழை என்று சொல்லி ஒரு வீடியோ எஸ்கே வியூ சேனலில் கிருஷ்ணா அண்ணா
போட்டிருப்பார், பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஈழ மக்களுடைய போர், இந்த ஈழ போராட்டத்தை பற்றி தனக்கு ஒரு விளக்கம் இல்லை, தான் அதை பார்த்ததில்லை, தனக்கு அதை பற்றி அறிவு வந்து இல்லை, தானோட சுதந்திர தினம் கொண்டாடுறது தன்னை கூப்பிட்டபடியாக தான் வந்து போயிட்டேன், தன்னை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இன்வைட் பண்ணபடியாக தான் வந்து போயிட்டேன்னு சொல்லியிருப்பேன். இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால், கிருஷ்ணா அண்ணாவோட நான் வந்து 4 வயது சின்னப்படியன், 4 வயது இளையவன் நான். எனக்கே வந்து அந்த போராட்டத்தோட வலிகள் வந்து கடத்தப்பட்டிருக்கு. நான் வந்து அந்த போராட்டத்தை வந்து கண்ணால் வந்து பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு எப்படி அந்த போராட்டத்தோட வலிகளும் வடுக்களும் வந்து கடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், என் குடும்பம் மூலமாக, என் குடும்பம் வந்து அனுபவித்த கொடுமைகள் மூலமாகவும், என் குடும்பத்தில் இருந்து என் குடும்பத்தில் இழக்கப்பட்ட நபர்கள் மூலமாகவும் வந்து எனக்கு அந்த வலிகள் வந்து கடத்தப்பட்டிருக்கு. எனக்குமே அந்த வலிகள் வந்து உணரக்கூடிய வந்து இருக்குது. அப்படி எனக்கே வந்து எங்கள் தலைமுறைக்கே வந்து இருக்கக்கூடிய அந்த வலிகள் எப்படி கிருஷ்ணா அண்ணாக்கு இல்லாமல் போனோன்னு சொல்லி தெரியலை. இதில் நான் எந்த அளவுக்கு கிருஷ்ணா அண்ணாவில் பிழை சொல்லுவேனோ அதே அளவுக்கு பிள்ளைய வந்து கிருஷ்ணா அண்ணா ஃபேமிலிக்கும் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், அந்த ஈழப்போராட்டம், ஈழப்போர்ன்னு சொல்கிறது ஒரு கதை அல்ல, அது வரலாறு. அதை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டியன்னு சொல்கிறது எங்களுக்கு தலையாய கடமை. என்னதான் அந்த போராட்டம் வந்து முடிஞ்சிருந்தாலும், அந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அழிக்கப்பட்டிருந்தாலும், அது வந்து ஒரு வரலாறு மாதிரி. அதை வந்து எங்கள் அடுத்த சந்ததிக்கு வந்து தமிழாக இருந்தால் நாங்களாம் கடத்தணும். நாங்களே எங்களோட அடுத்த சந்ததிக்கு கடத்தாட்டி யாருமே அந்த விஷயத்தை வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்த மாட்டோம். ஸோ இந்த ஒரு புள்ளையத்தான் வந்து கிருஷ்ணானோட ஃபேமிலியும் வந்து விட்டுருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்தை கிருஷ்ணானாக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல போல. ஈழப்போராட்டம் வந்து எப்படி நடந்தது, எவ்வளோ கொடுமையான விஷயங்களை வந்து சிங்கள இராணுவம் வந்து சிங்கள அரசு வந்து தமிழ் மக்களுக்கு செஞ்சது, அப்படி அரசுக்கு வந்து நாங்கள் வந்து உடன் போகலாமா, அப்படி ஒரு சுதந்திரத்தை வந்து நாங்கள் கொண்டாடலாமான்னு சொல்லி கிருஷ்ணானோட ஃபேமிலி வந்து கிருஷ்ணானாக்கு சொல்லிக் கொடுக்கல பொழுது. இந்த விஷயம் நான் இப்போ வந்து பெருமை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எந்த குடும்பம் எனக்கு வந்து வடிவான முறையில் தமிழ் போராட்டத்தை பற்றி சொல்லி தந்திருக்கு. சில பேர் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் வந்து பண்ணுறதையும் பார்த்துக்கேன். உங்களுக்கு போராட்டத்தை பற்றி என்ன தெரியும், நீங்களாம் சின்ன படியுங்கள், உங்களுக்கு போராட்டத்தை பற்றி என்ன தெரியும், நீங்கள்லாம் வந்து புலிகள் இருக்கேக்க, எல்டிடி இருக்கேக்க, தலைவர் பிரபாகரன் இருக்கேக்க, நீங்கள்லாம் பிறந்திருப்பீங்களா, நீங்கள்லாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் போராட்டத்தை பற்றி என்னடா கதைக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் உங்களெல்லாம் பிள்ளை சொல்லுவோம். என்னென்னா, நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, ஆனால் இன்னொரு விஷயமா நீங்கள் யோசிக்கல. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களை அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கீங்க, அதே ஒரு இவ்வளோ பெருமையான விஷயம். அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. அப்படி இல்லாமல் இல்லை, அந்த போராட்டத்தில் அந்த போராட்ட காலத்தில் நான் வந்து பிறக்காத மட்டும்தான் கூட, ஆனால் அந்த போராட்டத்தை பற்றிய விளக்கம் வந்து எங்கள் சந்ததிக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த விஷயத்தில் கிருஷ்ணா செஞ்சது மிகப்பெரிய தவறு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற கிருஷ்ணா அண்ணாக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட விளக்கம் இல்லை. என்னென்னு சொன்னால், நிறைய ஈழப் போராளிகள் வந்து, அதாவது தனிநாட்டு கோரிக்கைக்காக ஈழத்தில் போராட்டம் செஞ்ச நிறைய போராளிகள் வந்து இன்றைக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படணும்னு வைக்கிறோம் எங்கள் இலங்கை நாட்டில். அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு கிருஷ்ணா அண்ணா போய் ஹெல்ப் பண்ணி, நானே அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கேன். ஈவன் கிருஷ்ணா அண்ணாவோட இருக்கிற நேசன்னா கூட ஒரு முன்னாள் போராளின்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காரு. அவரை கேட்டால் கூட அந்த போராட்டத்தின வலிகள் வந்து போராட்டத்தை பற்றி வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பார். அப்படியான ஆக்கோடு எல்லாம் நீங்கள் வந்து புழங்குறீங்க, உங்களுக்கு வந்து போராட்டத்தை பற்றி தெரியான்னு சொல்லி எப்படி ஒரு மொக்குத்தனமான கதை வந்து நீங்கள் வந்து கதைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து விளங்கலை. அதை விட நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து கண்ணானது பார்க்குறீங்க, அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட கை இல்லாமல், கால் இல்லாமல், இடுப்புக்கு கீழே இயங்காமல், வாழ்வாதாரத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து இன்று மட்டும் வந்து இந்த கஷ்டப்பட இருக்கணும். அப்படி நான் அதுக்கு தான் பார்த்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க. அப்படியெல்லாம் பார்த்து போட்டு இப்படியெல்லாம் உங்கள் மக்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைச்ச அரசுக்கு வந்து எப்படி நீங்கள் உடந்தையாக போவீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து விளக்கமே இல்லை. மற்ற இன்னொரு விஷயம் வந்து அதில் வந்து கிருஷ்ணன் அந்த வீடியோ எஸ்கேவியூ அந்த விளக்கம் போட்ட வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், அந்த சுதந்திர தினத்துக்கு வந்து நான் மட்டும் போகலை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபாதர் மேர் பாஸ்டர் மேர் நிறைய பேர் வந்து அதை வந்து கலந்து கொண்டு, அதில் ஏன் என்ன மட்டும் குறிப்பாக நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஏன் உங்களை மட்டும் அல்ல, குறிப்பாக வந்து மக்களை வந்து சொல்லினோம்னு சொன்னால், இந்த 2025 யூடியூப் சேனல் சோஷியல் மீடியான்னு சொல்கிறது ஒரு துப்பாக்கி மாதிரி. அது வந்து நல்ல வேண்டிய கையில் கிடைச்சா அது வந்து நல்லதுக்கு வந்து பயன்படும், அதே வந்து ஒரு கெட்டா கண்ட கையில் கிடைச்சா அது வந்து தீயதுக்கு வந்து பயன்படும். அப்படி ஒரு பொருளை கையாண்டு கொண்டிருக்காலாம் நீங்கள் யூடியூபர்னு சொல்லி. ஸோ நீங்களாம் வந்து இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கணும். உங்களோட வீடியோ வந்து 20,000 30,000 40,000 பேர்னு சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்க்கணும். அதில் எத்தனையோ இளைஞர்கள் வந்து உள்ளடக்கம். உங்களை மாதிரி வெள்ளா செய்ய நிறைய பேர் வந்து அதில் வந்து பார்த்துக்கணும். அப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்களாம் வந்து விதைக்கணும். ஸோ அப்படி நீங்களாம் புறம்பா தெரிந்தபடியாகத்தான் உங்களை வந்து எல்லாருமே அடையாளங்கண்டு இப்படிப்பட்ட கிருஷ்ணனா ஏன் இந்த விஷயத்தை வந்து பிளவுறான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களை வந்து உங்களோட வளர்ச்சி காணாமையோ, உங்களை
நீங்கள் வந்து வளர்ந்து வர விதம் காணாமல் எரிச்சல் பொறாமையில இதில் வந்து யாருமே வந்து கதைக்கல. ஒரு சில பேர் எரிச்சல் பொறாமையில் கதைச்சிருந்தாலும் முக்கால்வாசி பேர் இதில் கதைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நல்லது செய்கிற கிருஷ்ணன்னா ஏன் இந்த விஷயத்தில் இப்படி வந்து செஞ்சவர்னு சொல்லித்தான் எல்லாருமே கதைக்கணும். அதை விட இதில் வந்து உங்களை வந்து குறிப்பாக அடிக்கணும்னு சொல்லி யாருக்கும் எந்த நோக்கமுமே இல்லை. கிருஷ்ணா அண்ணா இந்த விஷயத்தில் எவ்வளோ பிழை விட்டுருக்காரோ அதே அளவு பிழை வந்து ஒரு சில பார்வையாளர்களும் வந்து பிழை விடுறீங்களே. ஏன்னு சொன்னால், நீங்கள்லாம் வந்து கிருஷ்ணா அண்ணா வளர்த்து வரீங்க. ஓகே, புலம்பெயர் நாட்டுகளில் இருக்கிற நீங்கள்லாம் வந்து கிருஷ்ணா அண்ணா வளர்த்து வரீங்க, நல்ல விஷயம். வளர்த்து விடுற நீங்கள் உங்களுக்கு தான் வந்து முழு உரிமை இருக்குது சில பிள்ளைகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு. ஆனால் சில பேர் வந்து இன்று மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால், அவர்கிட்ட பிள்ளையை தட்டி கேட்காம ஊர் சின்னம் 1000 கிடைக்கும், நீங்கள் வந்து அதெல்லாம் காதில் விழுத்தாதீங்கோ என்று சொல்லி அதை வந்து கடந்து போய் கொண்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் போகக்கூடிய விஷயம் வந்து இது இல்லை. நீங்களாம் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னு சொன்னால், கிருஷ்ணா அண்ணா ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு சொன்னால், அவர்கிட்ட வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் நல்ல கருத்துக்கள் வருதுன்னு சொன்னால் அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்து சந்தோஷப்படுவார் போல இருக்குது. அதே அவர் செய்கிற பிள்ளைகளை வந்து நாங்கள் கமெண்டாக பண்ண போனோம்னு சொன்னால், இல்லை அவர் செய்கிற சில சில கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்காமல் நாங்கள் கமெண்டால் அடிக்க போனோம்னு சொன்னால், ஒன்று வந்து அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஓஃப் பண்ணுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோவை வந்து அழிச்சிடுவார். அது ஏன் அப்படி செய்கிறான்னு சொல்லி விளங்கல. ஒரு மனிதன்டா சரி பிள்ளை ரெண்டுமே செய்வான். அது வந்து மனித இயல்பு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல கருத்துக்களை எந்த அளவுக்கு வரவேற்று நீங்கள் வந்து வளர்ந்து போய் கொண்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சில பிள்ளைகளையும் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்து 100% வந்து இருக்கணும். அது என்னது கொமெண்ட் வந்து போகிறதுக்கான யூடியூப்பில் கொமெண்ட் போகிறதுக்கு செக்ஷன் இருக்குன்னு சொன்னால், அது வந்து எங்களை கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு. நல்ல விதமாக போட்டால் நல்ல கருத்துக்கள் தெரிவிப்போம், கூடாத விதமாக போட்டால் கூடாத கருத்துக்கள் தெரிவிப்போம். அதை வந்து ஏற்றுக்கொள்கிற யூடியூப்புக்குள்ளே வந்தாலே வார நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த மனப்பான்மை ஏன் இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி டிக்டாக்ல ஒரு அண்ணா வந்து விளக்கம் வந்து சொல்லியிருப்பேன், சரியான முறையில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எஸ்கே பிளாக்கை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ அனுப்புறீங்க, அண்ணா இதை பற்றி கதைங்கன்னு சொல்லி. இது எங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இருந்தும் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு காரை நீங்கள் ஓடி போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கார் போய் ஒரு இடத்துல இடிச்சிட்டுண்டால் இதில் யாரில் பிள்ளை, டிரைவரில் பிள்ளையா காரில் பிள்ளையா? டிரைவரில் தானே பிள்ளை. டிரைவரில் பிள்ளைய வச்சுக்கொண்டு நீங்கள் காரில் பிள்ளை சொல்கிற சரியான விஷயமா? ஸோ புலம்பெயர் தேசங்களில் இருந்து எஸ்கே பிளாக்குக்கு காசு, அதாவது கிருஷ்ணாவுக்கு காசு அனுப்புகிறவங்களில் தான் பிள்ளை இருக்குது. உங்களுக்கு அனுப்ப விருப்பம் இல்லையா? அவர் செய்கிறது பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுப்ப விருப்பம்னு சொல்லி கையப்படுங்கோ. அவர் அனுப்புகிறவங்களோட காசை வச்சு அவர் நல்லது செய்கிறதானா கெட்டது செய்கிறானா அது அவனோட பொறுத்தது. நீங்கள் அவனை வழி நடத்தி போட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே அவனை கூடான்னு சொன்னால் காரமாக அது நீங்கள் தான் அவனுக்கு டிரைவர். அவன் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் காசு அனுப்புற நிப்பாட்டுங்க. அப்படி பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் காசு அனுப்புங்க. அவன் என்ன செய்கிறானோ செய்கிறது குற்றம் செய்கிறானோ நல்லது செய்கிறானோ கெட்டது செய்கிறானோ எல்லாத்தையும் நீங்கள் வழி நடத்தி டீச் பண்ணி போட்டு இப்போ வந்து அவன் குத்து செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாதவன். நீங்கள் காசு பிடிச்சிருந்தா அனுப்புங்க, அவன் செய்யட்டுக்கும். பிடிக்க இல்லையா அனுப்புறத நிப்பாட்டுங்க. இதில் அவனில் பிள்ளை சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லா பிள்ளையும் உங்கள நீங்கள் அது உணர மாட்டீர்கள். அவனை தான் எல்லாரும் பிள்ளை சொல்லி உன்னை நம்பி காசு அனுப்பினாங்களே, உன்னை நம்பி காசு அனுப்பினாங்கன்னு சொல்லி. புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற நீங்கள் பிள்ளையை விட்டு போட்டு அவனை போயிட்டு பிள்ளை சொல்லி கொண்டு அதெல்லாம் சரியாகுமா? இதில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையை வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், ஒரு கப்பல் போய் ஆக்சிடென்ட் படுதுன்னு சொன்னால் அந்த கப்பலில் பிள்ளை இல்லை, இந்த கப்பல் செலுத்தின ஆட்கள்லாம் வந்து பிள்ளை. எந்த அளவுக்கு கப்பலில் பிள்ளையோ அதில் பிள்ளை வந்து கப்பல் செலுத்தின ஆட்கள்லேயும் வந்து இருக்கணும். அதுதான் நானுமே சொல்கிறேன்னு சொன்னால், அவரை வளர்த்து விட்ட ஆட்களை தான் வந்து அவர் திருத்திர உரிமையும் வந்து இருக்குது. இன்றைக்கும் அவருக்கு முட்டு கொடுக்காம அவர் சில பிள்ளைன்னு சொல்லி சுட்டி காட்டி செய்யுங்கோ. அவர் வந்து திருந்தே வேணும். இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத பிள்ளை. ஆனால் மறக்கிறதும் கடந்து போகிறதும் தான் மனிதல்வு. கிருஷ்ணனை செஞ்ச பிள்ளையை நாங்களே மறப்போம், கடந்து போவோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்தவனுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பிள்ளையை வந்து பிள்ளையாண்டு சொல்லுங்கள். மற்ற இன்னொரு விஷயம், நான் உங்களை ஹெல்ப்பிங் வீடியோ, இது வந்து என்னோட தமிழனாக இருந்து எனக்கு வந்து இருந்த கொந்தளிப்பு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு மனிதனாக வந்து எனக்கு இருக்கிற கொந்தளிப்பு. என்னென்னு சொன்னால், உங்களோட ஹெல்ப்பிங் வீடியோ நான் வந்து நிறைய பார்க்குறேன். ஈவன் ஒரு 6 மாதம் 1 இயருக்கு முன்னே உங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலமாக உங்களோட வீடியோ வந்து நான் பார்க்குற வந்து குறைவு. என்னென்னு சொன்னால், சமீப காலமாக உங்கள் நடவடிக்கை வந்து பாதம் மாறி போய்கொண்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தாலே பட் உங்களோட வீடியோ முந்திய மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு என்கரேஜாக வந்து செய்றீங்கல்ல, அது ஒரு காரணம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ கிட்ட இல்லை, நான் நினைக்கிறேன் ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு நீங்கள் வீடியோ வந்து போட்டுருவீங்க. அந்த வீடியோ வந்து இப்போ உங்களோட சேனலில் இல்லை, ஆனால் அந்த வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது. நான் அதிலேயே ஆட் பண்ணலைன்னு சொன்னால், அதில் குறிப்பிட்ட நபர்களை வந்து நீங்களே வந்து உங்களோட சோஷியல் மீடியா காட்டணும்னு சொல்லி அழிச்சிட்டீங்க. ஸோ நானாகவே திருப்பி காட்டணும்னு சொல்லி அவசியம் வந்து எனக்கு இல்லை. அதெல்லாம் நான் அந்த வீடியோ ஆட் பண்ணிடல. அதில் நான் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்த வீட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து அந்த வீட்டில் இருக்க கஷ்டப்படணும்னு சொல்லி உங்களை வந்து காட்டி விட்டுருக்கேன்.
ஸோ அந்த வீட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்த வீட்டில் இருக்கிறது வயோதிப அம்மா, அவாண்ட மருமகள், அந்த மருமகளுக்கு வந்து 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை வந்து தரம் 9 கிரேட் 9 வந்து படித்தவங்க ஹாஸ்டலில் தாங்கி. ஸோ அந்த வீட்டில் இப்போ இருக்கிறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவும் அந்த வயது அம்மாவும் அந்த மருமகள் தான் இருக்கணும். அப்படி போய்க்க அவன் உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி சில பல பொய்களை வந்து சொல்லினோம். அது வந்து உங்களுக்கு தெரிய வருது, நல்ல விஷயம். அப்படி பொய் சொல்கிற ஆட்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது இருக்கிறதும் உண்மையாக நல்ல விஷயம். அப்படி இருக்கிற நீங்கள் அந்த பொய் சொல்லி கொண்டு அதை போய்க்க உங்களுக்கு அது பொய்யன்னு தெரிய வரைக்கும் நீங்கள் உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால், அக்கா நீங்கள் வந்து என்னோட காசு வாங்குறதுக்காண்டி நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, இந்த பொய் சொல்லி ஹெல்ப் ஆகுறாங்க எனக்கு பிடிக்காது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து எழுப்பி போயிருந்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் அதில் செஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அவன்கிட்ட ஃபோனை வாங்கி அவள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறா, அதோட உங்களுக்கு அந்த அவள் காட்டி விட்ட அண்ணாக வந்து அவள் என்ன மெசேஜ் பண்ணிக்கிறா, அதை என்ன அழிச்சிருக்கிறா, அது எல்லாம் நோண்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ணாக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன மெசேஜ் வாங்க பண்ணீங்க, அது என்ன அழிச்சினீங்க, இத்தனை மணிக்கு பண்ணீங்களா, அத்தனை மணிக்கு பண்ணீங்கன்னு போலீஸ்காரன் விசாரிக்க மாதிரி விசாரித்து அதை ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போட்டு அதை நிறைய பேரை காட்டி உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது? இப்போ நீங்கள் அவைக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, நல்ல விஷயம். உங்களோட நீங்கள் வந்து பண்ணுற ஹெல்ப் பண்ணால் அவைக்கு வாழ்வாதாரம் அமைய போகுது. நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் அவைக்கு அமைச்சு கொடுக்குற காரணத்துக்காண்டி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே சகிச்சு கொண்டிருக்கலாமா? நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அவைக்கு நீங்கள் வாழ்வாதாரம் அமைச்சு கொடுக்கபடியா அவைய ஃபோனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோண்டி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம் அமைச்சு தாராக்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூடியூப் பார்க்குறோம் நாங்கள், இல்லாட்டி புலம்பெயர் உறவுகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு எங்களால் தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு யூடியூப் பார்க்குறாங்க நீங்கள் வாழ்றீங்க. நாங்கள் எங்களால் நீங்கள் வாழ்றீங்கன்னு போட்டு நாங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம் அமைச்சாரம் போட்டு உங்கள் ஃபோனை வாங்கி யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன மெசேஜ் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அழிச்சு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு ஓகேயா? இல்லை உங்களோட பர்சனல் வந்து வெளியில் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஓகேயா? அது சரியா? என்ன போகிறதுக்கு 100 விதம் பிள்ளைன்னு சொல்லுவேன். இதை பார்க்குறாக்கா சில சரியான சொல்லி சில சொல்லுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நெவர் மைண்ட். என்ன பொறுத்தவரைக்கும் இது 100 வீதம் பிள்ளை, 100க்கு 100 வீதம் இது பிள்ளை. ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் வந்து ஃபோன் என்று சொல்கிறது ஒரு அந்தரங்க உறுப்பு மாதிரி, அதை வந்து ஒரு பப்ளிக் படுத்துறன்னு சொல்கிறது ஒரு கூடாத கீழ்த்தரமான விஷயம். அவள் என்னதான் வந்து போய் சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கு என்ன தான் செஞ்சிருந்தாலும் சரி, அவைக்குள்ளேயுமே ஒரு தவறான உறவை வந்து அந்த ஹெல்ப் காட்டி விட்ட அண்ணாக்கும் அந்த அக்காவுக்கும் தவறான உறவு இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத உண்டு, பார்க்குறவங்களுக்கும் தேவையில்லாத உண்டு. அது நீங்கள் வெளிக்கொண்டு வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவாண்ட பர்சனலை கிண்ண மாதிரி அந்த அண்ணாண்ட பர்சனை வந்து கிண்ணுங்க. அந்த அண்ணா என்னன்னு சொன்னால் அவர் தான் வந்து அவாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. அவருக்கும் வந்து குடும்பங்கள் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் சொல்லி வந்து குடும்பம் வந்து வாழ்ந்தோன்னு இருக்கலாம். அது ஏன் வந்து கிண்டி வந்து நீங்கள் வந்து பர்சனை வந்து வெளியில் கொண்டு வரீங்க? அது உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் வீடியோ காணிச்சிருக்கீங்களா? அப்படியே நம்ம போட்டால் வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகும், வைரலாக போகும்னு சொல்லி ஒரு வந்து கொண்டு வரீங்களா? அப்படி சொன்னால் உங்களோட பர்சனலில் வந்து வீடியோ போட எனக்கு தான் நிறைய வைரலாக வந்து வீடியோ போகும். அதுக்கான வந்து உங்களோட பர்சனல் வந்து கிண்டலாமா? அது ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இதே நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி விளங்க. இதே வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா அப்படி செய்வாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கேள்விக்குறியா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களுக்கு போய் சொல்லிக்கிறேன், நிறைய பர்சனல் வந்து நான் முன் கொண்டுறீங்க, நான் இல்லையோ சொல்லல. ஆனால் நீங்கள் அவை உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டேங்காண்டி அவை பிள்ளைச்சனை பண்ணுறதுக்காண்டி அவையோட குடும்பம் கூட கையில் மாதிரி அவையை போட்டு ஒரு மனிதாபித்தனமாக இல்லாத மாதிரி வந்து நீங்கள் வந்து நடத்துறீங்க. அதை விட இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. என்னென்னு சொன்னால், அவள் வந்து உங்களோட காசு வாங்குறதுக்காக நிறைய பொய் சொல்கிறான். அது வந்து எல்லாருக்குமே விளங்க, பார்க்குறாங்க எங்களுக்கு விளங்க, உங்களுக்கு விளங்குது, நிறைய பொய் சொல்கிறான். அதேமாதிரி அவன் ஒரு பொய் சொல்கிறான். என்னென்னு சொன்னால், அந்த ஒரு 16 வயசு பொம்பளை பிள்ளை தான் வந்து நகையை வந்து வேண்டி கொண்டு தந்து ஆகும் தான் வந்து போடுறதுக்குன்னு தான் கேட்டேன். அவள் போய் இரண்டு கேட்டாவது இல்லை, அடையவேறு கேட்டாவது இல்லைன்னு சொல்லி போய் சொல்லி அவன் அந்த பிள்ளை நகையை வந்து வேண்டி கொண்டு வந்து 2 வயசுக்கு முன்னே. இப்போ அந்த பிள்ளைக்கு 17 வயசோ 18 வயசுன்னு சொல்லி அதை போய் சொல்கிறா. அப்போ சொன்னோன்னே நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால், அந்த பிள்ளைக்கு கோடுங்க என்ன சொல்லி கோல் பண்ணி கதைக்கிறீங்க. என்ன நீங்கள் போய் சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிலையா, நீங்கள் வந்து பள்ளிக்கூட பக்கமே போயிலையா, அப்படியான்னு சொல்லி அந்த பிள்ளையை போய் கேட்குறேன். அந்த பிள்ளை உங்களோட வீடியோவில் வந்தது அண்ணன், உங்களோட வீடியோ வந்து எனக்கு எங்களுடைய வெஹிக்கிள் பண்ணுங்க, இல்லை தான் உங்களோட வீடியோ வாரன்னு சொல்லி வந்ததா? எப்படி என்ன ஒரு சின்ன ஒரு குமர் புள்ளி, ஒரு இளம் பொம்பளை பிள்ளையை போய் இழுத்து பிள்ளைங்க அழைப்பீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணா இருந்தோ, இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தோ, ஒரு லவ் இருந்தோ, அப்பா இருந்தோ வந்து பார்த்து இவ்வளோ ஒரு மோசமான விடயங்கிறண்ணா இது ஏன் பார்க்குறார்கள் வந்து அவருக்கு வந்து கேட்குறீங்கல்ல? அப்படி கேட்க நாங்கள் முன் வந்தாலும் அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்டை வந்து ஓஃப் பண்ணார். டாக்டர் நான் பார்த்தோன்னு அந்த வீடியோ போட்டோன்னு நான் வந்து பார்த்தோன்னா
பார்த்தோம் வந்து நான் வந்து கமெண்ட் அடிப்போம்னு சொல்லி போகிறதுக்குள்ளே வந்து கமெண்ட் வந்து ஓஃப் பண்ணி இருந்துச்சு. சரின்னு சொல்லி கமெண்ட் ஓஃப் பண்ணி தானே இருக்குன்னு விட்டா அவருக்கு நேராக சொல்லுவோம்னு சொன்னால் அவர் வந்து நான் வந்து நேராக வந்து அவரோட கதைக்கிறது இல்லை. ஸோ நான் வந்து நேராக வந்து அந்த விஷயம் வந்து சொல்லலை. அதை விட 2-3 நாள் வரும் அந்த வீடியோ வந்து அழிச்சிட்டேன். என்ன தன்னை பிள்ளை என்ன உள்ளங்கிருந்து வீடியோ வந்து அழிச்சிட்டேன் அவருடைய சேனல்லேருந்து. இது ஏன் நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களா? அவையை போய் கிண்டுறீங்களா? அவன் பர்சனில் வெளில கொண்டு வரீங்க. அந்த பொம்பளை பிள்ளையை வந்து சம்மந்தம் இல்லாத பொம்பளை பிள்ளையை வந்து இழுக்கிறீங்க. சரி இழுத்தலும் பரவாயில்ல. அதை வந்து அவதூறாக வந்து அவதூறாக காய்ச்சின்னா மோசமாக நீங்கள் காய்ச்சல்னு சொல்லவே இல்லை. காய்ச்ச விஷயம் போல் என்னண்டு இப்போ ஸ்கூலுக்கு போனீங்களா? என்ன போய் சொல்லி பழகினீங்களா? போய் யாப்பாடுத்தினீங்களா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னா. நான் உங்களை வந்து ஜென்டில்மேன் வந்து எப்போ வந்து சொல்லியிருப்பேன்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்து பொய் சொல்ல வலிக்கிடைக்கே நிப்பாடுங்க, கதையை நிப்பாடுங்க. நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி இப்படி வீடியோ கட் பண்ணி இப்படி எழுப்பி நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன். அதை விட சில இடம் பொருள் ஏவல் செய்யாமல் நீங்கள் வந்து நடந்து கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் அந்த சுதந்திர தினத்துக்கு வந்து போன விஷயம். அதை விட உங்கள் டிக்டாக் வந்து எந்த டிக்டாக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் குறிப்பாக இந்த கடந்த விடம் வந்து மாவீரர் நாள் வந்து நடந்தது இலங்கையில். அதுக்கு வந்து நீங்கள் வந்து போயிருந்தீங்க, வீடியோ எடுத்து போகிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அங்கே போயக்க நடந்து கொண்ட விதம் வந்து உண்மையாக ஒரு மோசமான விதம். என்னென்னு சொன்னால் நீங்கள் அதில் போய் பம்பல் அடித்து குத்து காட்டிக்கோ, நீங்கள் ஜோக் அடித்து பம்பல் அடித்து முஸ்பாதி அடிச்சு நிற்கிறீங்க. அது வந்து ஜோக் அடிக்கிற இடமாண்ணா. அது வந்து ஒரு கோவிலாக வந்து மதிக்கப்படுற இடம். மாவீரர் மயானம்னு சொல்கிறது கோவிலாக வந்து மதிக்கப்படுற இடம். நீங்கள் வந்து அதில் ஜோக் அடிச்சு நிற்கிறீங்க. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். அவைக்கு வந்து புள்ளியில் இழந்துக்கலாம், ஹஸ்பண்ட் இழந்திருக்கலாம், மகன் இழந்திருக்கலாம், சவன் இழந்திருக்கலாம். எத்தனையோ குடும்பம் எத்தனையோ பேர் இழந்து வந்து அதில் வந்து கவலைப்பட்டு அழுது கொண்டு இருப்பினும் அதையெல்லாம் பார்த்து அவைக்கு ஒரு ஆதரவாக செஞ்சு நீங்கள் ஆதரவாக சொல்லி ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் செஞ்ச விஷயம் என்ன? இதில் வந்து உங்களையும் இல்லை, அங்கே வந்து உங்களோட காய்ச்சாக்களையும் இல்லை, உங்களோட வந்து காய்ச்சாக்களும் வந்து ஏதோ கண்ணாச்சு பம்பு அடிச்சு சிரிச்சு சொன்னீங்க. நீங்கள் முதல்ல சிரிச்சு கேளிக்கையாக வந்து அதை வீடியோ ஆக்கி போட்டுருங்க. அதாவது நான் முதல்ல நீங்கள் போட்ட இடத்துல டிக்டாக்ல வந்து நான் வந்து வீடியோ போட்ட போய் டிக்டாக் ஃபாலோ பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. என்ன ப்ரோ நான் வந்து இந்த மெசேஜ் முன்னாடி இருக்குது, அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் டிக்டாக்ல போட்ட வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க எனக்கு. என்ன ப்ரோ மக்களோட வந்து ஜாலியாக காய்ச்சல் வந்து பிள்ளையான்னு சொல்லி நான் அதுக்கு ரிப்ளை எடுப்பேன். நான் ஜாலியாக காய்ச்சல் வந்து பிள்ளையானா நான் இடம் பொருள் லெவலில் பார்த்து கதைக்கூடமுன்னா அந்த நீங்கள் அதில் காய்ச்ச இடம் வந்து பிள்ளை, அந்த இடத்துல பெம்பர் அடிச்சுன்னு சொல்கிறது பிள்ளை. அதை அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து நீங்கள் பெம்பர் அடிச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் பெம்பர் அடிச்சு வந்து பிள்ளை நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்படி ஏன் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து எங்கள் இந்த தமிழ் மக்களோட உணர்வுகளில் வந்து நீங்களே விளையாடுறீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை. என் தமிழ் மக்கள் உணர்வுகள் நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த மாவீரன் இந்த தமிழில் போராட்டத்துக்கோ சரி இந்த மாவீரர்களுக்கோ நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்குறீங்களா? அது அங்கேயும் வந்து நான் வந்து பார்த்து நோட் பண்ணேன், மாவீரர் நாள் நோட் பண்ணேன், அப்புறம் சுதந்திர தினம் பண்ணி நான் வந்து நோட் பண்ணேன். ஏன் அந்த விஷயங்கள் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி தெரியலை. சில உங்களோட குடும்பங்களில் வந்து அதுக்கு மாவீரர் வந்து யாருமே இல்லாமல் இருந்துக்கலாம். அது வந்து எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ பர்சனல் எனக்கு தெரியாது. நான் வந்து இல்லை பர்சன் வந்து உங்களுக்கு இழுக்க நான் வந்து விரும்பலை. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து அப்படி இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உண்டு. ஆனால் ஒரு தமிழ்னா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு வந்து மதிப்பு அழிச்சியே வந்து ஆகணும், மதிப்பு தேவைச்சது கொடுத்தே ஆகணும். கொடுக்காடிங்க தமிழ் சொல்கிறத வேஸ்ட் என்ன. மற்ற இன்னொரு விஷயம் முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் தன்னை பற்றி வீடியோ போட்டால் அந்த சேனலில் தனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வீடியோ நிறைய வியூஸ் போகும் சேனலில். அதால் தன்னை பற்றி வந்து வீடியோ போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ வந்து அவரை வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். தன்னை பற்றி அவரை பற்றி வீடியோ போட்டோன்னே சேனலில் வியூஸ் வந்து எகிருமாம், சேனல் சப்ஸ்கிரைப் வந்து நிறைய வருமாம். ஏன்னா தானோட பப்ளிசிட்டி ஆனோடைய தன்னை பற்றி போட்டோன்னே வந்து அப்படி வருமாமான்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு விஷயத்தை பார்க்க போனால் ஓகே, சில பேர் வந்து அவரை வந்து அவர் ஒருத்தாங்க ஆகிக்கணும். அண்டைக்கெல்லாம் பார்த்தா அவருக்கு RIP அவர் வந்து இறந்துட்டான்னு சொல்லி வீடியோவில் நிறைய பேர் வந்து போட்டுக்கணும். அதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயம். அப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் தவறான விஷயம். அதை விட அவர் காசு அடிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் போனோம். எல்லாம் கண்ணால் பார்க்காம நான் வந்து கதைக்கூடாது, அதுவும் தவறான விஷயம். அவரை பற்றி போட்டால் வியூஸ் போகுமான்னு சொன்னால் போகுது. அவரை பற்றி போட்டால் வியூஸ் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவரை வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்துலேயும் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பிள்ளையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து யாருன்றது யாக அளப்புது ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு போவேன். அப்போ வந்து உங்களை வந்து யாருன்றே ஒரு தக்கம் தெரியாது. அப்போக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி பப்ளிசிட்டியாக முன் வந்தீங்கன்னு சொன்னால் அப்போக்கு இந்தியாவில் பிரபலமாக இந்த டிக்டாக் செலிபிரிட்டிகளையும் யூடியூப் செலிபிரிட்டியும் இன்ஸ்டாகிராம் சில செலிபிரிட்டியும் வந்து கொண்டு அவையே வந்து கலாச்சி வீடியோ போட்டு தான் நீங்கள் வந்து பப்ளிசிட்டி கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆனீங்க. அது நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு கையாண்ட உத்தின்னு சொன்னால் உங்களை பற்றி வீடியோ போட்டு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும்
கையால் ஊற்றியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து அது கவலைப்பட மாட்டேன். ஆனால் இதில் வந்து நான் வந்து காய்ச்ச விஷயங்கள் 100% எந்த மனச்சாட்சிக்கு உட்பட்டும் எனக்கு உட்பட்டும் அது வந்து சரியான விஷயமாக தான் இருக்குது. நான் வந்து தவறாக ஒன்றுமே கதைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இதை பார்த்தவனுக்கு சில கிருஷ்ணா அண்ணாவோட விசிறிகள் வந்து கமெண்ட் அடிக்கக்கூடும், என்னை வந்து ட்ரோல் பண்ணக்கூடும். நீ வந்து என்ன அப்படி சொல்லி அதை பற்றி கவலையும் இல்லை. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பிடமான்னு சொல்லியும் எனக்கு தெரியாது. எவ்வளோ பேர் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லியும் எனக்கு தெரியாது. 10 பேர் பார்த்தானே, 100 பேர் பார்த்தானே, 1000 பேர் பார்த்தானே, நான் சொல்ல வர கருத்து சரியான கருத்தாக இருந்தால் அந்த கருத்து ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்தால் கூட எனக்கு வந்து சந்தோஷம். அதை தவிர ஒரு எனக்கு எந்த விதமான இதுவும் வந்து தேவையில்லை. இந்த வீடியோ வந்து முடிஞ்சல வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ கிருஷ்ணனா பார்க்கணும்னு சொல்லி தான் என்னோட விருப்பம். அதை வந்து பார்க்கணும். தயவு செய்தன்னா நானுமே ஒரு ஆள் தமிழ் நான் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நானுமே தம்பி நினைச்சேன், நம்ம நினைச்சேன்னு யார் நினச்சிக்கொள்ளுங்க. உங்களோட நடவடிக்கையில் சரி, நீங்கள் போகிற இடங்களுக்கு சரி, நீங்கள் இனிவரும் காலங்களில் செய்ய போகிற விஷயங்களை சரி கவனமாக செஞ்சு கொள்ளுங்க, நல்ல விதமாக செஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து தமிழருக்கு வந்து தமிழ் உணவுக்கு வந்து மதிப்பு கொடுத்து கொள்ளுங்க. நாளைக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு சந்திக்கணும். அது மட்டும் பாய் ஃப்ரம் சது.